ஓகே. இப்போ இந்த பாத்து வந்து இந்த லோக்கல் பாத்து கொடுத்தீங்கன்னா புஷ் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பிரச்சனை இல்லை. அதுவே ஃபுல் சப்ஸ்கிரிப்ஷனாக இருந்தால் இங்கே கீழே ஒரு வார்னிங் மாதிரி வருது பாருங்க. தி ஸ்னாப்ஷாட் ஃபோல்டர் டஸ் நாட் சப்போர்ட் புஷ் full subscription created at the subscriber. It is not a network path or it's a drive letter mapped to a network path. To support both push and pull subscription, use a network path to refer to this folder. எப்பயுமே பெஸ்ட் ப்ராக்டிஸ் பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் பார்த்து கொடுக்குறதா நல்லது. பை டிஃபால்ட்டோட நான் போகிறேன் ஒரே மெஷினில் இருக்கிறதுனால. இப்போ என்ன சொல்லுது, டிஸ்ட்ரிபியூஷன் டேட்டாபேஸுக்கு ஒரு பேர் கேட்குது. பை டிஃபால்ட் என்ன இருக்குது அதே கொடுத்துக்கிறேன். டேட்டாபேஸோட ஃபைல் எங்கே போய் ஸ்டோர் ஆகுது, லாக் ஃபைல் எங்கே போய் ஸ்டோர் ஆகுதுன்னு சொல்லுது பாருங்க. நம்ம டிஃபால்ட் பார்த்துக்கு போது பாருங்க. டி எம்எஸ்எஸ்கெல் டேட்டா எம்எஸ்எஸ்கெல் லாக் நம்ம செட் பண்ணியிருந்தோம்ல. The distribution database stores changes to transaction publication until subscribers can be updated. உங்களோட சப்ஸ்கிரைபரில் அப்டேட் ஆகாத வரையும் இருக்கிற சேஞ்சஸ் ஃபுல்லாக எங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கோம்னா டிஸ்ட்ரிபியூஷன் டேட்டாபேஸில். It also stores historical information for snapshot and merge publication. ஸ்னாப்ஷாட்டோ இல்லை மெர்ஜ் பப்ளிகேஷன் டைப் உள்ள ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷனையும் டிஸ்ட்ரிபியூஷன் டேட்டாபேஸில் ஸ்டோர் ஆகிருக்குமா. நாளை பின்ன ஏதாவது நீங்கள் ட்ரபிள் ஷூட் பண்ணுறப்ப தேடணும் அப்படின்னா இந்த டிஸ்ட்ரிபியூஷன் டேட்டாபேஸை போய் ஆய்வு பண்ணிங்கன்னா கூட கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட்டு, enable server to use this distributor when they become publisher. எந்த சர்வரை யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணணும். பப்ளிஷர் என்ன, எம்எஸ்எஸ்கெல் சர்வர் 04. டிஸ்ட்ரிபியூஷன் டேட்டாபேஸ் பேர் என்ன, டிஸ்ட்ரிபியூஷன். இந்த சர்வரை எனேபிள் பண்ணி எதுக்காகன்னா டிஸ்ட்ரிபியூட்டரா வென் தே பிகம் பப்ளிஷர். இந்த எம்எஸ்எஸ்கெல் சர்வர் 04ங்கிறது பப்ளிஷராக யூஸ் ஆகிறப்ப இந்த சேம் சர்வரை டிஸ்ட்ரிபியூட்டராகவும் யூஸ் பண்ணிக்க அப்படின்னு நான் சொல்கிறேன். இங்கே போயிட்டு நீங்கள் ஆட் பண்ணுறதுன்னா இன்னமும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் எஸ்கேல் சர்வர் பப்ளிஷர், ஆட் ஆரக்கிள் பப்ளிஷர், இந்த மாதிரி. கிளிக் நெக்ஸ்ட். இப்போ வந்து நான் கான்ஃபிகரேஷன் முடிய போகுது டிஸ்ட்ரிபியூஷனுக்கு. அட் தி எண்ட் ஆஃப் த விஷட் கான்ஃபிகர் டிஸ்ட்ரிபியூஷன் ஜென்ரேட் ஏ ஸ்கிரிப்ட் ஃபைல் வித் ஸ்டெப்ஸ் டு கான்ஃபிகர் டிஸ்ட்ரிபியூஷன். இது ஏன் டிக் பண்ணிக்கிறோம்னா நாளை பின்ன ஏதாவது பிரச்சனை வருதுன்னா இங்கே வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். நம்மகிட்ட ஒரு காப்பி இருக்கும் என்னெல்லாம் நடந்திருக்கு, என்ன மாதிரி செட்டிங்ஸ்லாம் இருக்குன்னு. இல்லைன்னா இதை டிக் பண்ணாமல் நான் நெக்ஸ்ட் போகிறேன்னா இந்த மாதிரி நம்ம ஒரு பார்த்து ஃபைல் இருக்காது. நம்ம என்ன பண்ணுங்கிறதே நம்ம வந்து எப்படி சொல்கிறது, ரெஃபர் பண்ண முடியாது. இது ஏற்கனவே இதே பேரில் இருந்தால் அப்பன் பண்ணட்டுமா இல்லை ஓவர் ரைட் பண்ணட்டுமா, ஃபைல் ஃபார்மேட் வந்து யூனிகோடா இல்லை ஆன்சி ஃபார்மேட்டா அப்படிங்கிறது பை டிஃபால்ட்டை விட்டுருங்க. இது வந்து ஒரு சம்மரி மாதிரி இருக்கும். என்ன பண்ணுறோம், டிஸ்ட்ரிபியூஷன் கான்ஃபிகர் பண்ணுறோம், ஒரு ஸ்கிரிப்டும் கிரியேட் பண்ணுறோம். .skillங்கிறது எங்கன்னா இந்த எம்எஸ்எஸ்கெல் சர்வர் 04ங்கிற இன்ஸ்டன்ஸை தான் நான் டிஸ்ட்ரிபியூட்டராக கான்ஃபிகர் பண்ணுறேன். எப்பெல்லாம் உங்களோட சர்வர் ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ எஸ்கெல் சர்வர் ஏஜென்ட் சர்வீஸும் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிற மாதிரி கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். ஸ்னாப்ஷாட் ஃபோல்டர் வந்து இந்த பப்ளிஷர் சர்வர்லேயே நான் கொடுத்துட்டேன், ஷேர்ட் ஃபோல்டரை மாற்றலை. உங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் டேட்டாபேஸ் இருக்குல்ல அதோட டேட்டா வந்து டிஎம்எஸ்எஸ்கெல் டேட்டாவில் ஸ்டோர் ஆகுது. லாக் வந்து இஎம்எஸ்எஸ்கெல் லாகில். allow the following servers running SQL server to use as the distributor. என்ன சொல்கிறேன், இந்த சர்வரை டிஸ்ட்ரிபியூட்டராக யூஸ் பண்ணிக்க இந்த இன்ஸ்டன்ஸை அப்படின்னு சொல்கிறேன். இப்போ பாருங்க, இங்கே தான் பப்ளிஷரும் நான் பண்ண போகிறேன், இங்கே தான் டிஸ்ட்ரிபியூட்டரும் செய்ய போகிறேன். நெக்ஸ்ட் ஃபினிஷ். கான்ஃபிகரிங் தி டிஸ்ட்ரிபியூட்டர், எனேபிளிங் பப்ளிஷர். எந்த சர்வரை சொல்லுது பாருங்க, பப்ளிஷரா. கான்ஃபிகரிங் SQL server agent to start automatically generating script file. இது அக்சஸ் டினைட்னு வருது. இது நம்ம மேனுவலாகவே நம்ம பண்ணிட்டோம், நம்ம செஞ்சது தான் அது. இங்கே போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ், சரி ஸ்டார்ட் அப் டைப்பில் போயிட்டு ஆட்டோமேட்டிக்னு மாற்றணும்ல, இதுதான் அது. அதனால் இங்கே எரர் வருது அப்படிங்கிறதுனால நீங்கள் இது ஃபெயில்டு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. 2 சக்ஸஸ் ஆயிடுச்சு. இந்த ஃபைல்லையும் ரைட் ஆகலை இந்த ஸ்டெப்ஸ்னால.
இது நான் பார்க்குறேன். அது ஏதாவது அக்சஸ் ஏதாவது கொடுத்து அதை ரன் பண்ண முடியுமா அப்படின்னு. ஓகே, டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம இப்போ பண்ணிட்டோம். அடுத்து அடுத்த ஸ்டெப் வந்து ஞாபகம் இருக்கா? பப்ளிஷரை நம்ம கான்ஃபிகர் பண்ண போகிறோம். பண்ணலாமா? இப்போ நான் செஞ்சது தான் இங்கே ஸ்டெப்ஸாக இருக்குது. நீங்கள் இதை ரெஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு. இப்போ பப்ளிஷரை நான் செட் பண்ண போகிறேன். ஓகே, லோக்கல் பப்ளிகேஷன், ரைட், நியூ பப்ளிகேஷன். இந்த விஷாடை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணலாம், எந்த டேட்டா ஆப்ஜெக்ட்ஸை நான் ரெப்ளிகேட் பண்ணணும், காப்பி பண்ணணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். அந்த காப்பி பண்ணுறதுல ஏதாவது ஃபில்டர் பண்ணணுமா அப்படின்னா அதையும் ஃபில்டர் பண்ணிக்கலாம். அந்த ஃபில்டர் பண்ண ரெக்கார்டு மட்டும்தான் அங்கே போய் சேரும். பார்க்கலாமா? நம்ம என்ன டேட்டாபேஸை பப்ளிகேஷன் டேட்டாபேஸை சூஸ் பண்ணணும்? கீர்த்திங்கிற டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம்ல, அதை தான் நம்ம வந்து ரெப்ளிகேஷனில் கான்ஃபிகர் பண்ண போகிறோம். சூஸ் த டேட்டாபேஸ் தட் கண்டைன்ஸ் த டேட்டா ஆர் ஆப்ஜெக்ட்ஸ் யூ வாண்ட் டு பப்ளிஷ். எந்த டேட்டாபேஸில் இருக்க ஆப்ஜெக்ட்ஸை நீங்கள் ரெப்ளிகேட் பண்ண போகிறீங்களோ அந்த டேட்டாபேஸை சூஸ் பண்ணணும். நம்மளோட பப்ளிகேஷன் டேட்டாபேஸ் யார்? கீர்த்தி. கிளிக் நெக்ஸ்ட். இங்கே பாருங்கள், டைப் வருது பாருங்கள். ஸ்னாப்ஷாட், டிரான்சாக்ஷன், பியர் டு பியர், மெர்ஜ், இவ்வளோ டைப்ஸ் இருக்குது. ஸ்னாப்ஷாட் ரெப்ளிகேஷன் தான் நம்ம பார்க்குறோம். இது பாருங்க, the publisher sends a snapshot of the published data to subscribers at scheduled intervals. ஸ்னாப்ஷாட் பப்ளிகேஷனாவே என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த பப்ளிஷர் என்ன பண்ணோம், சரி, ஒரு ஸ்னாப்ஷாட்டா எடுத்துட்டு உங்களோட டேட்டாபேஸை அப்படியே அங்கே அனுப்பிச்சி விட்றோம். என்ன இன்டர்வலில் நீங்கள் ஷெடியூல் பண்ணிருக்கீங்களோ அந்த இன்டர்வலில் போய் சேரும். கிளிக் நெக்ஸ்ட். நிறைய டேபிள்ஸ் இருந்துச்சுன்னா எல்லா டேபிள்ஸும் வரிசையாக வரும். நம்ம ஒரு பேருக்கு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதிலே எந்த காலம் மட்டும் போகிற மாதிரிலாம் இருக்கு பாருங்க. நான் வந்து மொத்த டேபிளையுமே கிரியேட் இந்த எக்ஸாம் டீடைல்ஸுங்கிற டேபிளை நான் அங்கே கொண்டு போகிறேன். இதான் ஆர்டிகிள்ஸ்னு சொல்லுவோம். செலக்ட் டேபிள்ஸ் அண்ட் அதர் ஆப்ஜெக்ட்ஸ் டு பப்ளிஷ் அஸ் ஆர்டிகிள்ஸ். செலக்ட் காலம் டு ஃபில்டர் ஆர்டிகிள்ஸ். இதில் நீங்கள் ஃபில்டர் கூட பண்ணிக்கலாம். இங்கே வரிசையாக டேபிள் நிறையா வரும். அப்படி இருந்ததுன்னா அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு டேபிளுக்கு மட்டும் நீங்கள் ப்ராப்பர்ட்டி செட் பண்ணோம்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். கிளிக் நெக்ஸ்ட். இங்கே போயிட்டு நீங்கள் ஃபில்டர் செட் பண்ணிக்கலாம். சரி, ஏதாவது கோரியில் இந்த ரெக்கார்டு மட்டும் தான் எனக்கு வேணும் அப்படின்னு ஃபில்டர் கூட செட் பண்ணிக்கலாம். இப்போக்கி நான் விட்டுறேன் டிஃபால்ட்டாக. கிளிக் நெக்ஸ்ட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஆர் இனிஷியலைஸ் வித் ஏ ஸ்னாப்ஷாட் ஆஃப் பப்ளிகேஷன் ஸ்கீமா அண்ட் டேட்டா. இந்த ஸ்னாப்ஷாட் ஏஜென்ட் கிரியேட்ஸ் த ஸ்னாப்ஷாட். இப்பயே ஸ்னாப்ஷாட் கிரியேட் பண்ணுமா, கிரியேட் பண்ணிட்டு சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம செட் பண்ணோம்ல, அப்போ அந்த ஸ்னாப்ஷாட்டை வச்சு பண்ணிக்கலாமா, இல்லை ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை, இல்லை ஒரு நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஷெடியூல் பண்ணி ரன் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ரன் பண்ணியிருக்கேன். கிளிக் நெக்ஸ்ட். இதை மாற்றிக்கணும் அப்படின்னா நீங்கள் திருப்பி வந்து மாற்றிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்னாப்ஷாட் ஏஜென்ட். ஸ்னாப்ஷாட் ஏஜென்ட்டுக்கு உள்ள ரன் பண்ணுறதுக்கு ஒரு அக்கௌண்ட் வேணும்ல, அந்த அக்கௌண்ட்டை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். கீழே பாருங்கள் வார்னிங். யூ மஸ்ட் ஸ்பெசிஃபை எ லாகின் ஃபார் ஈச் ரெப்ளிகேஷன் ஏஜென்ட் பிஃபோர் கண்டினியூங் திஸ் விஷாட். இந்த விஷாடை நீங்கள் தொடர்றதுக்கு முன்னால் நெக்ஸ்ட் எனக்கு விட மாட்டது பாருங்க. நெக்ஸ்ட் ஃபினிஷிங் டிசேபிள் இருக்கு பாருங்க. நான் இதை ஃபிக்ஸ் பண்ணாமல் போவே விடாது. அக்கௌண்ட் கொடுக்கலாமா, செக்யூரிட்டி செட்டிங்ஸுங்கிறத கிளிக் பண்ணுங்க. நார்மலாக இங்கே ஏதாவது ஐடி கொடுத்து பாஸ்வேர்ட் கொடுப்போம். நான் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். நீங்கள் ரன் அண்டர் தி எஸ்கியூஎல் சர்வர் ஏஜென்ட் சர்வீஸ் அக்கௌண்ட். இது செக்யூரிட்டி ப்ராக்டிஸ் படி பார்த்தீங்கன்னா இது பெஸ்ட் ப்ராக்டிஸ் கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் லாகின் கொடுத்துக்கலாம். இங்கேயும் நான் வந்து இந்த ப்ராசஸ் அக்கௌண்ட்டை இம்பர்சனேட் பண்ணி போகிறேன். கிளிக் ஓகே.
செக்யூரிட்டி செட்டிங் செட் பண்ணியாச்சு எஸ்கியூஎல் சர்வர் ஏஜென்ட் அக்கௌண்ட்டுக்கு, ஸ்னாப்ஷாட் ஏஜென்ட்டுக்கு. அடுத்து பப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறேன். இதுக்கு ஒரு ஸ்கிரிப்டும் 2 ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். அதே மாதிரி தான், முன்ன வந்த மாதிரியே தான். கிளிக் நெக்ஸ்ட், டிஃபால்ட் இருக்க மாதிரி கொடுத்துருங்க. இப்போ இதுக்கு ஒரு பேர் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் எப்படி கொடுப்பாங்கன்னா, அந்த டிபி நேமு ஃபர்ஸ்ட் வந்து ஸ்னாப் ரெப்ளிகேஷன் அண்டர்ஸ்கோர் டிபி நேம். அப்ளிகேஷன் நேம் இருந்தால் கூட நீங்கள் அப்ளிகேஷன் நேம் கொடுத்துக்கலாம். இது பப்ளிஷர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட்லேயே கொடுத்தாலும் சரி, லாஸ்ட்டாக கொடுத்தாலும் சரி. பியூபி ஒரு புரிஞ்சுக்கிறதுக்காக. இது என்ன செய்து பாருங்க, பப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுது, அந்த ஃபைல் எங்கே கொண்டு போடுது, ஒரு ஸ்னாப்ஷாட் பப்ளிகேஷனை கிரியேட் பண்ண போகுது இந்த டேட்டாபேஸுக்கு. இந்த ஸ்னாப்ஷாட் ஏஜென்ட் எதில் ரன் ஆகணுங்கிறதையும் நம்ம செட் பண்ணிட்டோம். இந்த பப்ளிகேஷன் வந்து compatibility level will support subscribers that are running 2008 or later. 2008க்கு அப்புறம் உள்ள என்ன வெர்ஷனாக இருந்தாலும் ரன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த டேபிள்ஸில் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம்னா இப்போக்கி 1, சரி நிறையவே சூஸ் பண்ணிக்கலாம். கிரியேட் a snapshot of this publication immediately after the publication created. இப்போ நான் ஃபினிஷ்னு கொடுத்தேன்னா உடனே ஸ்னாப்ஷாட் கிரியேட் ஆயிரும். ஸ்னாப்ஷாட் ஃபோல்டரில் நான் போயிட்டு ஏற்கனவே ஏதாவது கிரியேட் ஆனது இருக்கான்னு தெரில. பர்மிஷன் இல்லை எனக்கு. இருக்கு, ஓகே. எம்டிஆர் இருக்கு. கிரியேட் பண்ணுறேன். ஃபினிஷ் போயிட்டுருக்கு. என்ன சொல்கிறது, கிரியேட்டிங் பப்ளிகேஷன் டன் சக்ஸஸ். ஆடிங் ஆர்டிக்கிள் 1/1. ஒரே ஒரு டேபிள் தான் நம்ம சூஸ் பண்ணணும், அதனால 1/1 வருது. 10 டேபிள் கிரியேட் பண்ணி சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அப்ளிகேஷனில் ஆடிங் ஆர்டிக்கிள் 10/10 வரும். அதுக்கப்புறம் ஸ்னாப்ஷாட் ஏஜென்ட் ஸ்டார்ட் பண்ணி விட்டுருச்சு. ஸ்கிரிப்ட் ஃபைலும் ஜென்ரேட் ஆகிடுச்சு. சக்ஸஸ். டிஸ்ட்ரிபியூட்டர் பண்ணியாச்சு, பப்ளிகேஷனும் கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்து இன்னொரு வேலை இருக்குது. என்ன வேலை? சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணலாமா? இது பண்ணிடுறேன். இங்கே போயிட்டு சப்ஸ்கிரிப்ஷன் வந்து 03ல் போட போகிறேன். ரெப்ளிகேஷனில் போயிட்டு லோக்கல் சப்ஸ்கிரிப்ஷனில் போயிட்டு நியூ சப்ஸ்கிரிப்ஷன். முன்ன வந்து நியூ டிஸ்ட்ரிபியூஷன், நியூ பப்ளிகேஷன் பண்ணோம்ல, இப்போ நியூ சப்ஸ்கிரிப்ஷன் சூஸ் பண்ணி போகிறேன். இதில் பாருங்கள், கிரியேட் 1 or more சப்ஸ்கிரிப்ஷன் டு ஏ பப்ளிகேஷன். நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட சப்ஸ்கிரிப்ஷன் கிரியேட் பண்ணிக்கலாம் ஒரு பப்ளிகேஷனுக்கு அப்படின்னு சொல்லுது. வேர் அண்ட் வென் டு ரன் த ஏஜென்ட் தட் சின்க்ரனைஸ் த சப்ஸ்கிரிப்ஷன். அதே மாதிரி எங்கே ஏஜென்ட்டை ரன் பண்ணணும், எப்போ ரன் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். அது அந்த ஏஜென்ட் மூலமாக தான் உங்களுக்கு டேட்டாவே சிங்க் ஆகும், சின்க்ரனைஸ் ஆகும் சப்ஸ்கிரிப்ஷனில், பப்ளிகேஷன்லேருந்து சப்ஸ்கிரிப்ஷனுக்கு. நெக்ஸ்ட்டு இப்போ என்ன சொல்லுது, பப்ளிகேஷனை சூஸ் பண்ணப்பா, யாருப்பா எனக்கு டேட்டா தருவா அப்படிங்கிறத சூஸ் பண்ணுன்னு கேட்குது. சூஸ் த பப்ளிகேஷன் ஃபார் விச் யூ வாண்ட் டு கிரியேட் 1 or more சப்ஸ்கிரிப்ஷன். நம்ம பப்ளிஷர் வந்து என்னது, 3 கிடையாது, 4. தெரியலன்னா தேடுங்க, போயிட்டு ஃபைண்ட் எஸ்கியூஎல் சர்வர் பப்ளிஷர். இங்கே போயிட்டு மாற்றணும். ஓகே, கரெக்டாக வந்துருச்சு. 4 கரெக்டாக வந்துருச்சு. பாருங்கள் என்ன டேட்டா பேஸு, அந்த பப்ளிகேஷன் நேமு ஞாபகம் இருக்கா? கிளிக் நெக்ஸ்ட். இப்போ நான் அந்த புஷ்ஷு புல்லு அப்படின்னு சொன்னேன்ல, இங்கே வருது பாருங்கள். டிஃபால்ட்டாக புல் சப்ஸ்கிரிப்ஷன் போகுது. ஏன் அப்படின்னா ப்ரொடக்ஷனில் லோடை குறைக்கிறதுக்காக, ரெடியூஸ் த ஓவர் ஹெட், பெர்ஃபார்மன்ஸ் இம்பேக்ட் வராமல் தடுக்கிறதுக்காக ஃபுல் சப்ஸ்கிரிப்ஷன் பை டிஃபால்ட்டாக வருது. நம்ம எதுக்கு வேணுமோ நம்ம விருப்பப்பட்டதுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இங்கே கொடுத்தோன்னா எல்லா ஏஜென்ட்டும் டிஸ்ட்ரிபியூட்டரு இந்த 4லேயே ரன் ஆகும். இங்கே ரன் ஆகுதுன்னா உங்களுக்கு ஈஸியாக அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அதே இங்கே போட்டிங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் கனெக்ட் பண்ணி அங்கேருந்து நீங்கள் கனெக்ட் பண்ணணும் எல்லாத்தையும், அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறதெல்லாம். ஆனால் இது எதுக்கு அட்வான்டேஜ்னா, ஃபுல் சப்ஸ்கிரிப்ஷன் ப்ரொடக்ஷனில் இம்பேக்ட் இருக்கும், ஓவர் ஹெட்டை குறைச்சிரும் நிறையா லோட் ஆகுறத. அது இதை கொடுக்குறேன்னா இது ப்ரொடக்ஷன்லேயே ரன் ஆகுறது, பப்ளிஷரே ரன் ஆகும். அதனால் இது புஷ் சப்ஸ்கிரிப்ஷன், தள்ளி விடுறது. இது இப்போ இழுக்கிற ஒரு டேட்டாவை
Run the wizard more than once if you want to some agents to run a distributor and some to run a subscription. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நீங்கள் வந்து பிரிச்சுக்கலாம். ஒரு குறிப்பிட்ட ஏஜென்ட் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்லையும் ஒரு குறிப்பிட்ட ஏஜென்ட் வந்து சப்ஸ்கிரைபர்லையும் ரன் ஆகிற மாதிரி கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். கிளிக் நெக்ஸ்ட். இப்போ சப்ஸ்கிரைபர் 3 சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஒரு டேட்டா பேஸ் வேணும்ல, நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்கோமா? இல்லை, கீர்த்திங்கிறது பப்ளிஷரில் தான் இருக்குது. ஒன்று கிரியேட் பண்ணலாம், இல்லை இங்கேயே கொடுக்கலாம் நியூ டேட்டா பேஸ். என்ன கொடுக்கலாம்? கீர்த்தி அண்டர்ஸ்கோர் ரெப்பல் புரிஞ்சுக்கிறதுக்காண்டி ஒரு ரெப்பல் காப்பி அப்படிங்கிறது, ரெப்ளிகேஷன் காப்பி அப்படிங்கிறத அப்படி கொடுத்துட்டேன். ஓகே கொடுத்துட்டேன். பாருங்க, ஒரு டிபியை கிரியேட் பண்ணிட்டேன். கிளிக் நெக்ஸ்ட். இப்போ சப்ஸ்கிரைபரோட ஏஜென்ட்டு இந்த 3ல தான் ரன் ஆக போகுது. அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு இங்கே ரன் ஆகுறாருல ஏஜென்ட்டு, அவர் வந்து டிஸ்ட்ரிபியூட்டரோட கனெக்ட் ஆகணும்ல, அதுக்கு ஒரு செக்யூரிட்டி ஆப்ஷன் கொடுக்கணும். கொடுக்கலாமா? இதை நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு ஐடி கொடுத்து பாஸ்வேர்ட் கொடுக்கலாம். இல்லை எஸ்கியூஎல் சர்வர் ஏஜென்ட் ரன் ஆகுதுல்ல, அதே ஐடியே கொடுக்கலாம். இந்த பாருங்க, எஸ்கியூஎல் சர்வர் ஏஜென்ட் ரன் ஆகுறது, லோக்கல் சிஸ்டத்தில் ரன் ஆகுது, அதே ஐடியில் ரன் ஆகும். அப்படி கொடுத்துட்டீங்கன்னா சரி. இங்கே போய் சேட் இருக்கு. கீழே மறைஞ்சு கிட்ட காட்டுருக்கு. ஓகே, நான் அதை இம்பர்சனேட் பண்ணிட்டேன். இம்பர்சனேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒருத்தங்களோட தகவலை நம்ம பயன்படுத்திக்கிட்டு உள்ளே போகிறது. இப்போ என்ன பண்ணுதுன்னா, இந்த ஏஜென்ட் எப்படி ரன் பண்ணோம்னா, இந்த லாகினை யூஸ் பண்ணி, இந்த எஸ்கியூஎல் சர்வர் ஏஜென்ட் அந்த இன்ஸ்டன்ஸில் எந்த லாகினில் யூஸ் ஆகுதோ இதை கடன் வாங்கி இந்த பர்மிஷனை யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் இம்பர்சனேட். இப்போ ஏஜென்ட் வந்து தொடர்ச்சியாக ஓடலாமா, இல்லை அதை ஏதாவது 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை எப்படி ஷெடியூல் ரன் பண்ணணுமோ அதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஏஜென்ட் லொக்கேஷன் எங்கே? டிஸ்ட்ரிபியூட்டரில். ரன் கண்டினியூஸ்லியா இல்லை ரன் ஆன் டிமாண்டா? ரன் ஆன் டிமாண்டா நீங்களாக போய் ரன் பண்ணணும், அப்போ தான் ஒர்க் ஆகும். இல்லை நீங்களே ஷெடியூல் டிஃபைன் பண்ணிக்கலாம். வாரத்தில் ஒரு நாள், இல்லை டெய்லி நைட்டு, மண்டே டியூஸ்டே என்னைக்கு ஓடணும், என்ன டைமில் ஓடணும், இதெல்லாம் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். நம்ம டிஃபால்ட்டாக விட்டுட்டேன் ரன் கண்டினியூஸ்லி. கிளிக் நெக்ஸ்ட். இதே வந்து இந்த மெமரி ஆப்டிமேஷன் ஒன்று இருக்கும். சப்ஸ்கிரைபர் யார் நம்மளுக்கு 3, 4லேருந்து 3 வர போகிறோம். இது என்ன சொல்லுது? சப்ஸ்கிரிப்ஷன் டேட்டாபேஸ் needs to be initialized with a snapshot of the publication data and schema unless it has already been specially prepared for the subscription. நீங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரிப்ஷனாக ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. இல்லை அப்படின்னா நீங்கள் இனிஷியலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது, ஸ்னாப்ஷாட்டை யூஸ் பண்ணி. அப்போ தான் அங்கே இருக்கிற மாதிரியே இங்கே வரும் எங்கள் சப்ஸ்கிரைபரில். நம்ம ஜஸ்ட்டு ஒரு டேட்டாபேஸ் கீர்த்தின்னு கிரியேட் பண்ணியிருக்கோம், உள்ள டேபிள் இல்லை, எக்ஸாம் டீட்டெயிலுங்கிற டேபிள். இங்கே போய் பார்த்தீங்கன்னாலும் தெரியும். இருக்கா டேபிள்? எக்ஸாம் டீட்டெயில் இல்லை பாருங்க. அது இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரொடக்ஷனில் இங்கே இருக்குது பாருங்க, தெரியுதா? கற்பனை பண்ணிங்க அந்த மாதிரி. கிளிக் நெக்ஸ்ட். இப்போ அதே மாதிரி தான் ஃபைலு இது பண்ணிக்கங்க அப்படிங்குது. ஸ்கிரிப்டு டிஃபால்ட்டு இது என்னென்னலாம் பண்ணுறோம்? சப்ஸ்கிரிப்ஷன் கிரியேட் பண்ணுறோம், ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறோம். இந்த சர்வரை, இந்த இன்ஸ்டன்ஸை நான் சப்ஸ்கிரைபராக தேர்ந்தெடுத்திருக்கேன். இந்த டேட்டாபேஸை சப்ஸ்கிரிப்ஷன் டேட்டாபேஸு. ஏஜென்ட் லொக்கேஷன் எங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டரில். ஏஜென்ட் ஷெட்யூல் என்ன? தொடர்ச்சியாக ஓடணும். ஏஜென்ட் ப்ராசஸ் அக்கௌண்ட் என்ன? எஸ்கியூஎல் சர்வர் ஏஜென்ட் சர்வீஸ் அக்கௌண்ட் இருக்குல்ல, இந்த லோக்கல் சிஸ்டத்தில் ரன் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருக்கேன். டிஸ்ட்ரிபியூட்டர் எப்படி கனெக்ட் ஆகும்? அதே மாதிரி தான். சப்ஸ்கிரைபர் எப்படி கனெக்ட் ஆகும்? அதே தான். இம்பர்சனேட் ப்ராசஸ் அக்கௌண்ட். எப்போ இனிஷியலைஸ் பண்ணணும்? ஆன் டிமாண்டா? உடனேவா? உடனே, இம்மிடியேட்லி. கிளிக் ஃபினிஷ். போயிட்டுருக்கு. இது முடிஞ்சோன்னு போய் பார்ப்போம் எக்ஸாம் டீட்டெயில்னு டேபிள் வந்திருக்கான்னு.
சக்ஸஸ். சப்ஸ்கிரிப்ஷன் கிரியேட் பண்ணியாச்சு. என்ன பண்ணோம்? டிஸ்ட்ரிபியூஷன் கிரியேட் பண்ணோம், பப்ளிஷர் கிரியேட் பண்ணோம், அடுத்து சப்ஸ்கிரைபர் கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே போய்க்கலாமா? ஆக்சுவலாக வந்து இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். வரல. நான் ரன் கண்டினியூஸ்லி தான் கொடுத்தேன். ஓகே. இப்போ நான் இங்கே போயிட்டு ஏன் ஒர்க் ஆகலை அப்படிங்கிறத பார்க்குறேன். ரைட் கிளிக் பண்ணி ரீஇனிஷியலைஸ்னு கொடுத்தீங்கன்னா புதுசாக ரெடி ஆகும். இந்த ஸ்னாப்ஷாட் ஏஜென்ட்டோட ஸ்டேட்டஸை பார்க்கணும்னா வியூ ஸ்னாப்ஷாட் ஏஜென்ட்ஸ். ஏற்கனவே ஜென்ரேட் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லுது. உங்களோட ஒரு டேபிள் காப்பி ஆயிடுச்சுன்னு சொல்லுது. மானிட்டர் பண்ணுறேன். எரர் காமிக்குது. அது ஆக்சஸ் பிரச்சனைன்னு தெரியல. சொல்லுது லாகின் ஃபெயில் ஆகுது அப்படின்னு சொல்லுது. இந்த என்டி அத்தாரிட்டி சிஸ்டம் வழியா அங்கே போய் என்னால் கனெக்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லுது. இப்போ என்ன பண்ணணும்? இந்த எரரை வச்சு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த கீர்த்தி ரெப்பிள்ங்கிற சர்வரில் போய் கனெக்ட் பண்ண முடியல, டேட்டாபேஸை ஓப்பன் பண்ண முடியல, லாகின் ஃபெயில்டு. எந்த லாகினுக்குன்னா என்டி அத்தாரிட்டி சிஸ்டமுக்கு. இப்போ நான் இந்த லாகினை கிரியேட் பண்ணணும். இந்த லாகினுக்கு சிஸ்டம் அட்மினோ இல்லை ஓனர் அக்சஸை கொடுக்கணும். அதை பண்ணிட்டு நான் பண்ணேன்னா ஒர்க் ஆகும். அது ஏற்கனவே செஞ்சு வச்சிருந்தேன், அது பார்க்குறேன். 2 3 4 5. ஓகே, இதே தான். கிரியேட் லாகின் நேம் ஃப்ரம் விண்டோஸ். நம்ம எந்த டேட்டாபேஸில் கிரியேட் பண்ண போகிறோமோ அந்த டேட்டாபேஸ் நேம் கொடுத்து ஒரு யூஸரும் கிரியேட் பண்ணி விட்டுறணும். அவருக்கு ஒரு ஓனரும் அக்சஸ் பண்ணி விட்டுறேன். இப்போ நம்ம நாட் கனெக்டடா? ஓகே. கண்ட்ரோல் என் பேஸ்ட்டு. நம்மளோட கேஸ் வந்து கீர்த்தி அண்டர்ஸ்கோர் ரெப்பிள் தானே? சரி, இங்கேருந்து கனெக்ட் பண்ணிட்டேன். இதை காப்பி பண்ணிட்டு சப்ஸ்கிரைபரில் ஓகே கீர்த்தி அண்டர்ஸ்கோர் ரெப்பிள் தானே கிரியேட் பண்ணிடுவா. கமெண்ட்ஸ் கம்ப்ளீட் சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போ போய் பார்க்குறேன். சரி, ஆக்ஷனில் போயிட்டு ஸ்டாப் சின்க்ரனைசேஷன், திருப்பி ஸ்டார்ட் சின்க்ரனைசேஷன் ஓடுதான்னு பார்ப்போமா? நம்ம அதை லாகின் தான் கிரியேட் பண்ணிட்டோமே, ஓடுதான்னு பார்க்கலாம். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு புதுசாக வரேன். அது எப்படி போகணும்? ரெப்ளிகேஷனில் போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணி லான்ச் ரெப்ளிகேஷன் மானிட்டர். ஓகேன்னு வந்துருச்சு பாருங்க, ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஓகேன்னு வந்துருச்சுனாவே ஓடுதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி க்ரீனில் வந்ததுனாவே இந்த வருது பாருங்க, ஓடுற மாதிரி க்ரீனில். மொதல் ஃபெயிலியர்னு வந்துச்சுல ஒரு மாதிரி இந்த கலரில் கிராஸ் அடிச்சு இருந்துச்சுல பாருங்க. இப்போ 10:26க்கு ஸ்னாப்ஷாட் ஏஜென்ட் ஓடி இருக்கு. ஒரு ஆர்டிக்கிள் மூவ் ஆயிருக்கு. இதில் உள்ள போனீங்கன்னா எல்லா தகவலும் இருக்கும். எந்த டேபிள் என்ன விவரம் எல்லாத்தையும் இதை படிச்சு பாருங்க. வரிசையாக சொல்லுது பாருங்க. ஆர்டர் பாருங்க. ஃபர்ஸ்ட் இனிஷியலைஸ் பண்ணுது, டிஸ்ட்ரிபியூட்டர் கனெக்ட் பண்ணுது, அடுத்து பப்ளிஷரை கனெக்ட் பண்ணுது, அடுத்து பப்ளிஷர் டேட்டாபேஸை வந்து 160 அந்த 2022 கம்பேட்டிபிலிட்டிக்கு செட் பண்ணுது. அடுத்து என்னென்ன ஆர்டிக்கிள் இன்ஃபர்மேஷன் இருக்குது அதெல்லாம் எடுக்குது. எங்கேருந்து எடுக்குது? நம்ம 4 இன்ஸ்டன்ஸில் தானே இருந்தோம், அதில் இருந்து. அடுத்து இந்த ஸ்னாப்ஷாட் கிரியேட் பண்ணுறப்ப அந்த எக்ஸாம் டீடைல் டேபிளை லாக் பண்ணுது. அந்த ஆர்டரை மட்டும் பாருங்கள். அடுத்து ஸ்னாப்ஷாட் டேட்டா எடுக்குது எக்ஸாம் டீடைல்ஸில். அது எம்டிங்கிறதுனால 0 ரோஸ்னு வருது.
அடுத்து ப்ரீலோடிங் மெட்டா டேட்டா ஆஃப் ஆல் டேபிள்ஸ் இந்த பப்ளிஷர் டேட்டாபேஸ் ஃபார் ஸ்கிரிப்டிங். இது ஸ்கிரிப்ட் எடுக்கிறதுக்காக எல்லாத்தையும் லோட் பண்ணி வச்சுக்குது. உங்களுக்கு நிறைய ஆர்டிகிள்ஸ் இருந்துச்சுன்னா அதை ஷார்ட் பண்ணி வச்சுக்கோம். இது ஸ்கிரிப்ட் எடுத்து வச்சுக்கிறதுக்காக கஸ்டமைசிங் ஆப்ஜெக்ட் ஃபார் ஸ்கிரிப்டிங் பேஸ்ட் ஆன் ஆர்டிக்கிள். ஏதாவது டூப்ளிகேட் இருந்துச்சுன்னா அதை ரிசால்வ் பண்ணுற ஸ்டெப்ஸு. அடுத்து ஃபாரின் கீ ரெஃபரன்ஸ் இருக்குதா அப்படின்னு சொல்லி. அடுத்து எக்ஸ்டர்னல் ரெஃபரன்ஸ் ஏதாவது இருக்குதா அப்படிங்கிறத ஆய்வு பண்ணுது. அடுத்து டிபெண்டன்சி ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்குது. கடைசியாக அந்த ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று கிரியேட் பண்ண கேட்டதோம்னா அதுக்கு ஸ்கிரிப்ட் ஸ்கீமா ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுது. ப்ரீ ஸ்னாப்ஷாட்னு ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுது. இதுதான் ஃப்ளோ பார்த்துக்குங்க. உங்களோட ஸ்னாப்ஷாட் கமாண்ட்ஸ்லாம் டிஸ்ட்ரிபியூஷன் டேட்டாபேஸில் கொண்டு போய் கொடுத்துருது. இதுக்கப்புறம் இன்சர்டட் ஸ்கீமா கமாண்ட் ஃபார் ஆர்டிக்கிள் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் டேட்டாபேஸ். அந்த எக்ஸாம் டீட்டெயிலை பற்றின ஸ்கீமா கமாண்டை டிஸ்ட்ரிபியூஷன் டேட்டாபேஸில் ஒரு இன்சர்ட் பண்ணிடுது. அதுக்கப்புறம் இண்டெக்ஸ் கிரியேஷன் கமாண்டே அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் டேட்டாபேஸில் இன்சர்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் இந்த டேட்டா பிசிபின்னு வந்ததுனாவே இன்சர்ட் மாதிரி தான் அது. டேட்டா வந்து போட்டுருது. கடைசியாக ஸ்னாப்ஷாட் ரெடி ஆயிடுச்சு. இப்படி தான் நீங்கள் வெரிஃபை பண்ணுவீங்க. நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ரிவைஸ் பண்ணலாம் அடுத்த கிளாஸில். இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்த்தோம்? பாயிண்டட் டைம் ரெக்கவரி குயிஸ் பார்த்தோம். அப்புறம் ஸ்னாப்ஷாட் ரெப்ளிகேஷன் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, என்ன சுச்சுவேஷனில் அதை யூஸ் பண்ணுறது, டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி கிரியேட் பண்ணுறது, பப்ளிகேஷன் எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி சப்ஸ்கிரிப்ஷன் கிரியேட் பண்ணுறது, என்ன சினாரியோவில் யூஸ் பண்ணுறது, ஆர்டிக்கிள்னால் என்ன, டேபிள்ஸு வியூஸு ஸ்டோர்டு ப்ரொசீஜர் இதெல்லாம் ஆர்டிகிள்ஸ் சொல்லுவோம். புஷ் சப்ஸ்கிரிப்ஷன் என்னென்னு பார்த்தோம். புல் சப்ஸ்கிரிப்ஷன் என்னென்னு பார்த்தோம். புஷ்ஷுன்னா நீங்கள் உங்களோட ப்ரொடக்ஷன்லேயே இருந்துக்கிட்டு தள்ளினீங்கன்னா அது புஷ்ஷு. நீங்கள் காப்பி எடுக்கிறீங்களா அந்த இன்ஸ்டன்ஸ்லேருந்து புல் பண்ணீங்கன்னா அது புல் சப்ஸ்கிரிப்ஷன். அவ்வளோதான். இவ்வளோதான் இன்னைக்கு பார்த்தோம். செஞ்சும் பார்த்துட்டோம். இப்போ இங்கே நான் வந்து இங்கே கீர்த்தின்னு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணி எக்ஸாம் டீட்டெயில்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணேன். இங்கே ஜஸ்ட் நான் கீர்த்திங்கிற டேட்டாபேஸ் தான் கிரியேட் பண்ணேன். டேபிள்ஸ் நான் கிரியேட் பண்ணல. ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். வந்துருச்சு பாருங்க. இதை நான் கிரியேட் பண்ணலை. இது ரெப்ளிகேஷன் வழியாக உள்ளே வந்துருச்சு. இப்போ நான் இங்கே என்ன பண்ணாலும் இன்னொரு டேபிள் கிரியேட் பண்ணி ரெப்ளிகேஷன் ஆட் பண்ணேன்னா அங்கே ஓடிடும். ஆனால் இந்த டேபிளுக்குள்ள நான் டேட்டா இன்சர்ட் பண்ணேன்னா அங்கே போயிரும் பாருங்க. இப்போ ஓகே. இப்போ இது எங்கே ரன் பண்ணியிருக்கோம்? பப்ளிகேஷனில். இது அப்படியே சப்ஸ்கிரிப்ஷனில் போயிட்டு ரன் பண்ணோம்னா உடனே வரும்னு நினைக்கிறீங்களா? மாதிரி கண்டினியூஸ்லி தான் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி டேட்டாபேஸே இல்லை. கீர்த்தின்னு கீர்த்தி ரெப்புல்னு இருக்கு. இன்னும் வரல. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாமா? ரன் கண்டினியூஸ்லி தான் கொடுத்துருக்கேன். இல்லைன்னா நம்ம மேனுவலாக போய் ரன் பண்ணிங்கன்னா இப்படியா தரும். எவ்வளோ நேரம் ஆகும் தெரியல. சரி, இதை நம்ம அடுத்த கிளாஸில் ஆய்வு பண்ணுவோம். தேங்க்யூ. எது டவுட்ஸ் அப்படின்னா கேளுங்க. இல்லை அப்படின்னா எனக்கு 1-to-1 கூட சாட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். வி வில் சி நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.